பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கருணாநிதி. வணக்கம். தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்ட திருத்த முன்வடிவை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு முடிவு தான். எவ்வளவு சட்டங்களை கடுமைப்படுத்துறோமோ அவ்வளவு இந்த மாரல் ஃபியர் ஏற்படும். இந்த மாதிரி தவறு செய்யறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி குற்றங்கள் உணர்ச்சி பூர்வமாக தவறான குணங்கள் உள்ளவங்க, ஒரு மிருகத்தனமான உணர்ச்சிக்கு அடிமையானவங்க செய்யற குற்றம். ஆகையினால இவங்கள்டேருந்து அந்த டார்கெட், அதாவது டார்கெட்னு சொல்லுவோம், இலக்குகள், குற்றத்துக்கு பலியாகிறவங்கள இலக்குன்னு சொல்லுவோம். அந்த இலக்கை கடினப்படுத்துறதும் நம்ம சைமல்டேனியஸா செய்யணும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா கிரிமினாலஜில தான் சொல்லுவாங்க, டார்கெட் ஹார்டனிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதனால பெண்களுக்கு ஒரு அறிவுரை, இந்த மாதிரி உள்ள மிருகத்தனமான ஆட்கள் இருந்து அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு போதுமான விழிப்புணர்வை அவங்கள்ட்ட கிரியேட் பண்ணணும். அவங்கள பாதுகாப்பா கொடுக்க வேண்டிய கடமையும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது, இந்த சட்டத்துல நம்ம இவ்வளவு கடுமையான சட்டம் போட்டா கூட நம்முடைய சட்ட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அக்யூஸ்ட் ஓரியன்டட், குற்றவாளிகளுக்கு சாதகமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றவாளிகளுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தேகத்துக்கிடமான முறையில இருந்துச்சுன்னா அதை அக்யூஸ்டுகளுக்கு, குற்றவாளிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க. குற்றவாளிகளுக்கு ரொம்ப நாள் வழக்கு நடக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை வந்துடுறாங்க. அந்த துணிச்சல் தான் அவர்களுக்கு இந்த ஒரு இதை ஏற்படுத்துது. இன்னொரு விஷயம் இப்போ இதனால பாதிக்கப்பட்ட விக்டிம் எல்லாம் சின்னவங்களா இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும்ங்கிற ஒரு பயத்திலேயே, அச்சத்திலேயே பெற்றோர்களாகட்டும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதை வெளியில சொல்றதுக்கு தயங்குறாங்க. மற்றவர்கள் கூட அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இதை சொல்லாத, உன்னோட வாழ்க்கை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் அச்சுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பல முனைகள்ல இருந்து அது வருது. இப்ப நம்ம நடக்கிற வெளியில வர்ற குற்றங்கள்லாம் கொஞ்சம் தான். கருணாநிதி, நீங்க குறிப்பிட்டது மாதிரியே பாதிக்கப்படுபவர்கள்ல பெரும்பாலானோர் சமுதாயம் தங்களை எப்படி பார்க்கும் அப்படின்ற ரீதியிலேயே அதை வெளியில சொல்லாம விட்டுடுறாங்க. அதனால புகார்களும் குறைவாதான் வருது. இப்போ பாதிக்கப்படுறவங்களோட அடையாளத்தை வெளிக்கொணர்வதற்கான தண்டனைகள் குறித்தும் சட்ட திருத்த முன்வடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மூலமா புகார்கள் கொடுக்க தைரியமா முன் வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்ப கொடுக்க வர்றாங்க. இந்த மாதிரி போக்சோ சட்டத்துல அவர்களை பற்றிய விவரம் சொல்ல மாட்டோம், வெளியில நீங்க தைரியமா கொடுங்கன்னு சொல்றதுனாலதான் இப்ப நிறைய பேர் இப்ப சட்டுன்னு கொடுக்குறாங்க. இன்னும் இத கடுமையா செய்யணும், நல்ல சிறப்பா செயல்படுத்தணும். தவறி போய் கூட நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜி இது வந்துச்சுன்னா, இப்ப சென்னையில நடந்ததுல கூட டெக்னாலஜி மிஸ்டேக்னால அது மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வராம இந்த மாதிரி வழக்குகளுக்கு ஒரு முக்கிய கவனம் கொடுத்து அதை வெளிவராத அளவுக்கு பண்ணுனா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இப்ப போக்சோ அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு புகார்கள் வருவது என்பதில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்ப இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரது மூலமா இன்னும் முன்னேற்றம் இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே அவங்க இதை எதையும் வெளியில வருவாங்க, வெளியில சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்ப இந்த வழக்கையில கூட அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கும். வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க மேல எல்லாரும் பல முனைகள்ல இருந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எப்படி இதை வெளியில விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இனிமேற்பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க வெளியில அப்படிங்கறது நம்பலாம். அந்த ஒரு நிலைமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு துணிவை கொடுக்கும். நிச்சயமாக வருங்காலங்களில இவர்கள் ரொம்ப விழிப்புடன் இருப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அத இப்ப எல்லாத்துக்கும் மேல நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த டார்கெட் ஹார்டனிங்க ரொம்ப தீவிரப்படுத்தணும். இலக்கை கடினப்படுத்துறது பெண்களுக்கு ஓரளவு கடினமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு தன்னை அது படுத்திக்கிறதும் தான் கொஞ்சம் அதிகமான பலனை கொடுக்கும். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு கருணாநிதி.